ராமநாதபுரம் அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் தமிழர் திருநாளில் போற்றும் வகையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடையான சேலை மற்றும் தாவணி அணிந்தும் மண்பானையில் பொங்கல் வைத்தும் ஆட்டம்பாட்டத்துடன் வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட இளம் கல்லூரி பெண்கள் புத்தாடைகள் அணிந்து கல்லூரி வளாகத்தில் தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஆகியவைகளை பறைசாற்றும் விதமாக கரும்பு, பனங்கிழங்கு, மண் பானையில் பச்சரிசி பொங்கல் வைத்து ஆட்டம்பாட்டத்துடன் வெகு விமர்சையாக பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கல்லூரியில் ஒவ்வொரு துறைக்கும் முன்பாக கரும்பு வைத்து மண்பானையில் பச்சரிசி பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குழுவையிட்டும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் ஒவ்வொரு துறை ஆசிரியர்களும் குத்துவிளக்கு ஏற்றி தேங்காய் உடைத்து தீபாதாரணை காண்பித்து சமத்துவ பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கல்லூரி மாணவி தெரிவிக்கையில், தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாளை பல்வேறு பகுதிகளில் கொண்டாடி மகிழ்ந்தாலும் எங்களது அரசு கலைக்கல்லூரியில் அனைத்து மாணவிகளுடன் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மாணவிகளுடன் வேறுபாடு இல்லாமல் ஒருங்கிணைந்து கொண்டாடக்கூடிய இந்த சமத்துவ பொங்கல் திருநாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். மேலும் ஆசிரியர்களுடனும் சீனியர் மாணவிகளுடனும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். என் பேரு பூர்ணிமா. நான் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் படிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஆங்கில டிபார்ட்மெண்ட்டு. ஸோ என்ன சொல்றது, சூப்பரா என்ஜாய்மெண்ட் பண்ணோம். டெய்லி கிளாஸ்ல எல்லாரும் அமைதியா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மூஞ்சிய பக்கத்துலயே உட்காந்துருப்போம். ஆனா யாருனே தெரியாத மாதிரி உட்காந்துருப்போம். ஆனா இங்க அப்படி எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நல்லா சூப்பரா செலிப்ரேஷன் பண்றாங்க. எல்லாரையும் சாரியில பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, அழகா இருக்காங்க எல்லாருமே. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு. அரசு மகளிர் கலைக்கல்லூரியில இன்னைக்கு சமத்துவ பொங்கல் நடக்குது. எப்பயும் கேஷுவலா வர்றதை விட இன்னைக்கு காலேஜுக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. வீட்டுல பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் நாங்கெல்லாம். இப்ப அந்த குறையெல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கு. போன வருஷம் ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணேன் நான். இந்த வருஷம் இங்க ரொம்பவே புதுசா இருக்கு. ஏன்னா எல்லாருமே சேலை கட்டிட்டு எல்லாருமே ரொம்ப அழகா வந்திருக்காங்க. டீச்சர், சார் எல்லாருமே. அதே மாதிரி கிளாஸ் நடக்காது, அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இது பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே ஹாப்பியா பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இப்படி இந்த பொங்கல் வைக்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு.